ஓகே சிஸ்டர், நீங்க மெரினா அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்றீங்க. ரீசெண்டா அல்லது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு மொமெண்ட், மெரினால நடந்த, பீச்ல நடந்த ஏதாவது ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ண முடியுமா? நடந்தது. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் உட்காந்துருந்தோம். ஒரு பெக்கர் வந்து லைக் காசு கொடுங்கன்ட்டு சொன்னா. லைக் நாங்க குடுக்கல, எங்களுக்கு விருப்பம் இல்லை அவனுக்கு கொடுக்க. சோ அது கொடுக்காதனால ரொம்ப ஒரு மாதிரி அபியூசிவ் வேர்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணான். சோ அவன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டான் அவன். சோ அதனால நாங்க அது ஃபர்ஸ்ட் ரியலைஸே பண்ண, இவன் என்ன பேசிட்டு போறான்ட்டு. பட் என்ன இருந்தாலும் அவன் யூஸ் பண்ண வேர்ட் இஸ் நாட் குட், நல்ல கரெக்டான வேர்டோ இல்லை. அதுவும் ஒரு கேர்ளை பார்த்தா அவன் அப்படி பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ அதனால நாங்க என்ன பண்ணோம், உடனே போய் ஓடி அவனை புடிச்சு, அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி, அங்க போலீஸ் ட்ரெயின் அவங்க கிட்ட சொன்னானா அவனை அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சோ அதான் சொல்றேன், லைக் எது நடந்தாலும் அப்படியே விட்டுறாதீங்க, அவன் மென்டலாவும் இருந்தாலும் விடக்கூடாதுன்ட்டு. ஓகே, சூப்பரா போல்டா வந்து உடனே போலீஸ்ட்ட போய் வந்து சொல்லியிருக்கீங்க. எல்லா கேர்ள்ஸுமே வந்து கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி நடந்தாலோ, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து நியூஸ்ல பாப்பீங்க நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. அதுதான், அவங்களுக்கு ஒன்ஸ் அது தோணுச்சுனாலே அது வந்து ஜட்ஜிங்கே இல்லை, உடனே போய் ஏதாவது பண்ணணும். இல்லைன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல அதை பத்தி யோசிப்பீங்க, எனக்கு இது நடந்துச்சு, அவன் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா நீங்க வந்து அது அதுலயே ஸ்டக் ஆவேன், எனக்கு இந்த மாதிரி ஒன்னு நடந்ததுன்ட்டு அதை போய் சரி பண்ணிட்டு வரணும். சோ அதுதான் நம்மளோட பிரேவ்னஸ். ஆக்சுவலா அது எப்போ நடந்துச்சு? லைக் 2 weeks பிஃபோர்ல நடந்தது. இதே மெரினால நடந்திருக்கு? ஆமா, இங்கதான் மெரினா. ஆமா. ஓகே சிஸ்டர், உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணி இன்னும் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் போல்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.